சார், ஜனநாயகம் படம் வந்து ஆன்லைன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு சார், வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க, படம் ரிலீஸ் ஜனநாயகம் படம் வந்து திரையரங்கு ரிலீஸ் ஆகிறது முன்னாடி ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருச்சு. சார், தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் அவதூறு பரப்புறத ஒரு தகவல் சார் பேசிட்டு வரீங்க, எப்படி சார் பாக்குறீங்க? எப்போதும் நடப்போம். எந்த ஊர் போனாலும் சென்னையில் காலையில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும்போது நம்ம மக்களை சந்திக்கிற தேர்தல் நேரமாக இருக்கிறாங்க. மக்கள் வந்து என்ன சந்திக்கிறாங்க, உற்சாகம் சொல்கிறாங்க, நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம். அதனால கூடவே நடக்கிறோம் சார். திமுகவுக்கு தாவேக்கு மட்டும்தான் போட்டின்னு விஜய் சொல்லிட்டே வராது, நீங்க எப்படி பாக்க சார்? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சொல்றீங்க சார், எது சொல்றீங்க? எப்பயுமே போட்டி வந்து திமுக அதிமுக தானே இருக்கு. அவர் தள்ளுங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு விஷயங்கள் குறித்து செய்தியாளருக்கு பதிலளித்திருந்தார். அதில் ஜனநாயகன் பட லீக் தொடர்பாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும், தாவேகா குறித்து கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று பதிலளித்திருந்தார். மேலும் தோல்வியின் விரக்திற்கு சென்றுவிட்டார் எடப்பாடி என்றும் அவர் பேசியிருந்தார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.